இன்றைக்கு நாம் பேச போகிறதான தியானிக்க போகிறதான அந்த தேவனுடைய வார்த்தை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் பூமி மண்ணினாலே ஆதாமை உருவாக்கி, மனிதனை உருவாக்கி அவனுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார் என்று சொல்லி வேத வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஜீவ ப்ளஸ் சுவாசம் ரெண்டாக பிரிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஜீவன் என்கிறது என்னங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சுவாசம்னா என்ன, ஜீவன்னா என்ன. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு தேவன் கொடுத்ததான அந்த ஜீவன் சுவாசம் அவனுக்கு இருந்தது. தேவன் அவனுக்கு எப்படி சிருஷ்டித்தார்னா, ஆதாம அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படி உருவாக்கினார். தேவன் ஏன் உருவாக்கினார் அப்படின்னா, அது உருவாக்கி அவருடைய சிந்தை அவரை நம்ம நினச்சிடலாம். உலகத்தில் அந்த இரவு வெளிச்சம் பகல் எல்லாம் எப்படி உருவாக்கினாரோ, பறவைகள் விலங்குகள் எப்படி வார்த்தையினால் உருவாக்கினாரோ, அதேமாதிரி வார்த்தையினால் ஆதாமை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் அப்படி உருவாக்கல. ஆண்டவர் தன்னுடைய கையினால் மண்ணுகளை உருவாக்கி அதில் ஜீவ சுவாசத்தை அவனை ஊதினார். ஏன்னா தம்முடைய சாயலாக ஆண்டவர் அவனை படைத்தார். தேவன் ஆதாமை தம்முடைய சாயலாக, ஏன்னா ஹிஸ் ஓன் கேரக்டர், அவருடைய தேவன் எதை சிந்திக்கிறாரோ அதையே ஆதாமு சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா அவருடைய சாயலை படைக்கப்பட்டவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். அவன் உலகத்தில் தேவன் எப்படி இந்த பூமியில் செயல்படுகிறாரோ அப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். கூட்டு அந்த எல்லா உலகத்தில் ஆதாமை படைத்து அவனை என்ன செய்யறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை கொண்டு போகிறார். உலகத்தில் உள்ள எல்லா பறவைகள் விலங்குகளை உருவாக்கி அதுக்கு பெயரிடும்படி கொண்டு வரார் ஆதாம்கிட்ட. ஆண்டவர் என்ன பெயரிட வேண்டும் என்று நினைத்தாரோ அப்படியே அவன் பெயரிட்டான். அதுதான் தேவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, தேவன் எப்படி இருக்கிறார் பூமியில், அதே போல மனிதனையும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆதாமை உருவாக்கி அவனுக்குள்ள ஜீவனை வைத்தார். அதான் பரிசுத்த, அந்த ஜீவன் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஜீவனை அவன் என்ன செஞ்சான்னா, 3ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவன் கொடுத்ததான அந்த ஜீவனை இழந்து போனான். அவன் சர்ப்பம் ஏவாள்கிட்ட என்ன சொல்லுது, நீங்கள் இந்த பழத்தை புசித்தா ஆண்டவர் என்ன செய்யணும், ஆண்டவர் சொன்னார் இந்த பழத்தை புரித்தால் நீங்கள் மரித்து போவீர்கள்னு சொன்னார்னு சொன்னான். ஆனால் மரித்துனா என்ன, மரித்து போனான்னா மரித்து போகலை, ஜீவன் அவனுக்குள்ளே இருக்கிறதான அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு வெளியில் போயிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறு ஒன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும். அந்த ஜீவன் அதான் அந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த ஜீவன் தான் இந்த ஆதாம் முதலாவது ஆதியாகமத்தில் இழந்து போன அந்த அதிகாரங்கள் ஆளுகள். ஆதியாகம் 1ஆம் 26, 28 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டுக்குள்ள ஆளுகிறார். ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்தார், ஆளுகையை கொடுத்தார். தேவன் எப்படி இந்த பூமியில் வார்த்தையினால் எப்படி உலகத்தை உருவாக்கினாரோ அப்படியே செயல்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளையும் அவளை காட்டு பெரிய கிரிகளையும் செய்வான் சொல்லி தேவன் ஆதாம்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தார். ஏன்னா நம்முடைய பிள்ளையாக இருக்கிறான், அவன் என்னை விட அதிகமாக அவன் செயல்பட வேண்டும், பூமியில் அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். அதான் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளையும் செய்வான், அவைகளை காட்டிலும் பெரிய கிரிகளையும் செய்வான்னு சொல்லி சொன்னார். பெரிய காரியங்களை எதிர்பார்த்தான். ஆனால் அவன் தேவன் கொடுத்ததான அந்த அதிகாரங்களை, ஆளுகளை, இந்த பரிசுத்த ஆவியானவரை என்ன செஞ்சுட்டான், இழந்து போனான். 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஜீவ சுவாசத்தை கொடுத்தார், 3ஆம் அதிகாரத்தை இழந்து போனான். இந்த இழந்து போன அந்த அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை ஆதாம்கிட்டேருந்து வெளியில் போன அந்த பரிசுத்த ஆவியானவர் திரும்பி மனிதனுக்குள்ளே வருவதற்கு பல ஆயிரம் நூற்றாண்டுகள் கழிந்து பெந்தைக்கோஸ்து நாளில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரை அவர் 120 பேர் மாடியில் கூடியிருந்தபோது அவர்கள் ஊற்றினார். பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு பொழிந்தருளினார்னு சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்குது. அக்னியா பெருங்காட்டு இரைச்சல் போலவும் ஆவியானவர் அவங்களை என்ன செய்தார், அந்நிய பாஷைகள் மூலம் பேசினார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் 3ஆம் மணி நேரத்தில் பேதுரு எழுந்து நின்று அப்படிங்கிறதான அந்த வார்த்தை அதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 9ஆம் மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2க்கும் 6 மணி நேரம் ஆகுது.
6 மணி நேரம் அவங்க 120 பேர் மாடியில் கூடி அவங்க என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணினார்கள். அந்நிய பாஷை, பரிசுத்தான அபிஷேகத்தினால பற்பல பாஷைகளை பேசினார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அற்புதங்கள். அதில் 6 மணி நேரம் பேசினதுனால என்ன நடந்ததுன்னா 3000 பேர் என்ன செய்கிறாங்க? ரட்சிக்கப்படுறாங்க. 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதே போல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போனா 6 மணி நேரம் ஜெபம் பண்ணால், 6 மணி நேரம் அபிஷேகத்தில் நிரம்புனா, அப்போ 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இன்றைக்கு இந்த உலகத்தில் தேவன் கொடுத்ததான, ஆதாமுக்கு கொடுத்ததான அதிகாரங்களை, ஆளுகைகளை அந்த ஜீவன் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஜீவனை இழந்ததுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம உலகத்தை ஆள வேண்டிய உலகத்தை நம்ம ஆளாமல் உலகத்துக்கு நம்ம நினச்சிக்கிறோம், அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வியாதிக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், சாபத்துக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், தரித்திரத்துக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாவற்றையும் ஆள பிறந்த நாம் இன்றைக்கி நம்ம அதை நினச்சோம் அடிமையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு காரணம் நாம் ஆதாம் இழந்த அந்த ஜீவன், அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் இன்னைக்கு அநேக சபைகளில் பரிசுத்த ஆவியானவர் இல்லாததுனால அற்புதங்கள் நடக்க மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகளை நம்ம பூமியில் நம்ம அநேக காரியங்கள் நாம் பார்க்கிறோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகும்போது முதல்ல செங்கலுக்கு முன்பாக நிற்கிறாங்க. நிற்கிறவன சொன்ன ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செய்யணும்? ஆண்டவர், நீ என்னிடத்துல கேட்க வேண்டியது என்ன அப்படிங்கிறார் ஆண்டவர். நீ கோலை நீட்டு கடலை பிளந்து விடு அப்படிங்கிறார். பிளந்து அற்புதங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை மனிதர்களை கொண்டு தேவன் கொடுத்தான அதிகாரங்கள், ஆளுகைகள், அந்த அபிஷேகத்தினால அவங்க அந்த அற்புதங்களை செயல்படுத்துகிறார். இன்னைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அநேக காரியங்கள். யோசுவா பார்த்தீங்கன்னா, சூரியனை நீ கிபியோன் மேலும் ஆயிரம் மேலும் தரித்து நில்கிறான், சூரியனும் சந்திரனும் தரித்து நில் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த தேவன் கொடுத்தான அதிகாரங்களை, ஆளுங்களை அவங்களுக்கு செயல்படுத்துகிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாலமோன் தேவாலயம் கட்டி முடிந்தது, பிரதிஷ்டை பண்ணும் பொழுது ஆசாரியர்கள் உள்ளே நுழைந்தவுடன் மகிமையின் மேகம் வந்து மூடி, மகிமையின் மேகம், அவருடைய தேவனுடைய மகிமையின் மேகம் அந்த ஆசாரிகள் நிற்கக்கூடாதபடி முகங்கப்புற விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஆலயங்களில், நம்முடைய இந்தியாவில், உலகத்தில் பார்க்கிறோம், நம்ம எப்படிப்பட்டதான அந்த பிரசன்னத்தினால விழுந்தார்கள், முகங்கப்புற விழுந்தார்கள் சொல்லி நம்ம எங்கேயாவது கேள்விப்படுறோம்? இல்லவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம அந்த ஆவியானவர் நம்ம சபையில் வரவேற்கப்படவில்லை, அநேக சபைகளில் வரவேற்கப்படவில்லை. 6 மணி நேரம் ஜெபம் இல்லை. 6 மணி நேரம் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தோம். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், 3ஆம் மணி நேரத்தில், 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் வசனத்தில், 9ஆம் மணி நேரத்தில் 6 மணி நேரம் அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. 3000 பேர் ஆண்டவர் கொண்டு வந்து அவங்களை நோக்கி வந்து அவர்களை இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்தது 6 மணி நேரம் ஜெபம் பண்ணதுனால 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் ரட்சிப்பு இல்லை. தேவன் கொடுத்தான அதிகாரங்கள், ஆளுகளை மனிதன் செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற காரணம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள இல்லை. இப்போ அநேக சபைகளில் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்கள் இல்லை இன்னைக்கு. அதனால தான் இன்னைக்கு தேவன் கொடுத்ததான அதிகாரங்களை, ஆளுகைகளை நம்ம செயல்படுத்த வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஆதாம் இழந்து போன அந்த ஜீவன், பரிசுத்த ஆதாமை விட்டு வெளியில போன ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாமை விட்டு வெளியில போன அதே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெந்தைக்கோஸ்தே நாளில் இன்னைக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் அதை தாகமா இருக்கிறாங்களோ, பரிசுத்த ஆவியானவரே இன்னைக்கு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்களோ, அவர்களை ஆண்டவர் நிரப்பி அவர்களை சகல சத்தியத்துக்குள் வழிநடத்தி கொண்டு போக தேவன் உண்மையில் வர இருக்கிறார். இன்றைக்கு நாம் நம்ம நிதானித்து அறிகிற வர இருக்கிறோம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் ஆண்டவர். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்க தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் சத்தியங்களை தாரார். அந்த சத்தியத்தின் வெளிப்பாடு நம்ம ஆண்டவருடைய மகிமைகளை வெளிப்படுத்துவர்களாக நாம் காணப்பட வேண்டும்.
ஆண்டுடைய அற்புத அடையாளங்களை, அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கல், வெளியரங்கமான அற்புத அடையாளங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்களை யோசுவா சூரியனை நிறுத்தினது போல அன்னைக்கு சாலமோன் தேவாலயத்தில் ஆசாரிகள் நிற்கக்கூடாதபடி அவர் முகங்குப்புற விழுந்தார்கள் என்று பாருங்க. அப்படிப்பட்ட பிரசன்னம் இன்னைக்கு ஒவ்வொரு சபைகளும் பொழிந்தருள பண்ண வேண்டும். நம்ம வாஞ்சிக்கணும். நம்ம எதிர்பார்த்தா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கேட்கணும். பரிசுத்த ஆவியான அபிஷேகம் ஆண்டவரே எங்களை அளவில்லாமல் நிரப்புங்கும் போது ஆவியானவரை நிரப்பி நம்மளை வல்லமையில் கரத்தில் வல்லமை எடுத்து பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள், பழைய ஏற்பாட்டு முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்தார். யோசுவாவில் பார்க்கிறோம், யோர்தான் நதியில் போய் நிற்கிறாங்க. ஆசாரிய கால் பட்டவுடன் யோர்தான் இரண்டாய் பிளந்து வழிவிட்டது என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம தேவன் கொடுத்த அதிகாரங்களை பழைய ஏற்பாட்டு நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள், அதை செயல்படுத்தினார்கள். நீங்க புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டில் அவர்களோடு கூட இருந்த பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம செயல்படுத்தலை. பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய செயல் நம்முடைய சபைகளில் இந்த நாட்களில் தேவை. இருந்தால் தான் நம்ம தேசத்தை ஆளுகை செய்ய முடியும். நம்ம தேசத்தின் மேலே, இயற்கையின் மேலே அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சகலவற்றையும் படைத்து அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி 8ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இயற்கையின் மேல் அதிகாரம், இயற்கை படைப்புகள் மேல் அதிகாரம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் போட்டப்பட்டிருக்கு, நீ அநேக ஜாதிகள் ஆளுவை, அவர்கள் உன்னை ஆளுவதில்லை. நம்ம தேசத்தின் மேல் ஆளுகை, மனிதர்கள் மேல், புறஜாதிகள் மேல் ஆளுகை. இன்னைக்கு நம்ம தேவன் கொடுத்ததான அதிகாரங்களை, ஆளுகைகளை நம்ம செயல்படுத்துவர்களாக இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம், நம்ம 6 மணி நேரம் ஜெபம் பண்ணும் பொழுது, ஜெபிக்க தினமும் 6 மணி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்க 6 மணி நேரம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா வியாதிகள் மாறும். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுற எல்லா பிரச்சனைகள் நம்முடைய வெளியில் போகும். நம்முடைய வாழ்க்கையில் போன எல்லா குறைவுகள் நிறைவாகும். நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறதா எந்த குறைவும் இல்லாமல் நிறைவாய் வழிநடத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். 6 மணி நேரம், எவ்வளவு நேரம் முடியுமோ நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதான் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து, நம்ம தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொண்டு அதற்கு பிறகு நிச்சயம் நம்ம போய் சபையில் பிரசங்கிக்க வேண்டும், ஊழியங்களை செய்ய வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவருடைய பாதத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்ம அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா பழைய சத்தியத்தையேன்னு ஒரு 10 செய்தி ரெடி பண்ணி அதையே திரும்ப பிரசங்கம் பண்ணுறோம். அப்படி இல்லை, புது சத்தியங்களை, நம்ம செய்திகளை நம்ம எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பை சிதறடிக்கிறான்னு சொல்லி நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கு. அப்படி புது சத்தியங்கள் இருக்குது. அநேக சத்தியங்களை நம்ம தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வேத வசனங்கள், அநேக ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது, அநேக ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது, தேவனுடைய வசனத்தில் பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. தேவனுடைய வசனம் பசுமுனிலும் தெளித்தேனிலும் அது மதுரமானது. நம்ம தேவனுடைய வசனத்தை அவருடைய பாதத்தில் அமர்ந்து நம் தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உலகத்தில் தேவனை பேசுகிற வார்த்தை மரித்தோர் இருக்கிற உயிரோடு எழுப்புகிற அந்த அபிஷேகம், அந்த வார்த்தை ஒருவனை உயிரோடு எழுப்பும். சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களை அனல் மூட்டி எழுப்பும் தேவனுடைய வார்த்தை. நம்ம தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரங்கள், ஆளுகைகளை நம்ம ஏன் இழந்து போனோம்னா, ஆதாம் இழந்து போன அந்த அபிஷேகத்தை திரும்ப நம்ம என்ன செய்யலாம்? இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய தாகத்தோடு இருக்க, தாகமுள்ள தண்ணீரையும் வறண்ட இடத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன்
நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்ம தாகத்தோடு நம்ம கேட்கும் பொழுது நம்மளை பரிசுத்த ஆவியானவர் புழுந்தரில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், நீதி உள்ளவராக இருக்கிறார். கொடுக்கப்பட்ட சிறிய ஊழியத்தில் நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது அநேகத்துக்கு ஆண்டவர் அதிபதியாக வைக்க அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். வாக்கு மாறாதவர், பொய்யுரையாத தேவன், பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாரம் அனுபவத்திலும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. நாம் 23:19 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்தில் காத்து இருக்கணும். இன்னைக்கு நம்ம தேவன் நம்ம இந்தியாவில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களும் தேவனுடைய சமூகத்தில் காத்து இருக்கும் பொழுது தேசத்தில் ஆளுகை நம்முடைய கரத்தில் வரும். தேசத்தில் எல்லா இயற்கையின் மேல் அதிகாரத்தை நம்ம செலுத்த முடியும். நம்முடைய தேசத்தின் மேல் ஆளுகை செலுத்த முடியும். இன்னைக்கு அதற்குடைய எல்லா தலைமைத்துவத்திலும் நம்ம போய் உட்கார முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தேசத்தில் இருக்கிற எல்லா பதவிகளிலும் நம்ம போய் IAS, IPS, ஐஎஃப்எஸ் ஆபீசரா, தாசில்தாரா, விஓவா, பெரிய பெரிய பதவிகளில் நம்ம போய் உட்கார வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்குறீங்க? இன்னைக்கு நம்ம நம்முடைய தேவனுடைய சபைகளில் எப்படி பிள்ளைகளை உருவாக்குறீங்க? குடும்பங்கள் எப்படி உருவாக்கப்படுகிறது? புத்தியில ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில ஸ்திரீ தன் கைகளை நிடித்து போடுகிறாள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் நம்ம விசுவாச வார்த்தைகளை பேசுறோம்னா குடும்பத்தை நம்ம கட்டி எழுப்புறோம். அவிசுவாச வார்த்தை பேசுறோம்னா குடும்பத்தை தகர்த்தெறிகிறோம். இன்னைக்கு விசுவாச வார்த்தைகளை பேசி தேவனுடைய குடும்பங்களை, நம்ம தேவன் கொடுத்த அந்த குடும்பத்தை, விலையேறப்பட்ட அந்த குடும்பத்தை, விலையேறப்பட்ட அந்த ஆத்துமாவை நம்ம கட்டி எழுப்புவோம். முதலாவது குடும்பத்தை கட்டி எழுப்புவோம், அடுத்தது சபையை கட்டி எழுப்புவோம். தேசத்தில் நம்முடைய ஜெப துணி, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்முடைய என்னச்சுன்னா, இது அக்கினியை போட வந்தேன், பற்றி எரியட்டும் ஆண்டவர் சொன்னாரு. அது என்னன்னா அக்கினி அபிஷேகத்தை நான் போட, பரிசுத்த அபிஷேகத்தை நான் போட வந்தேன், பரிசுத்த ஆவியான ஒரு அக்கினியை நான் போட வந்தேன். அது இந்த தேசத்தில் பற்றி எரியட்டும் சொல்றாரு. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல என்று சொல்லி ரோமர் 8:9 சொல்லப்பட்டிருக்கிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் சொல்லி ரோமர் 8:14 போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம தேவனுடைய அபிஷேகம் இல்லாதவர்களை என்னுடையவன் அல்ல அப்படின்னு நான் சொல்றேன். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல. ரோமர் 8:9 நீங்க வாசித்து பாருங்க. தேவன் கொடுத்ததான அந்த அபிஷேகம், தேவன் கொடுத்ததான அந்த ஆளுகை, தேவன் கொடுத்ததான அந்த விடுதலை, ஆவியானவர் எங்கே உண்டோ, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் இருந்தாதான் இந்திய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் இருளில் அதிகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கவர்கள் கடந்து வர முடியும். உதிக்கிறவனுடைய பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்துல ராஜாக்கள் கடந்து வருவார்கள். அதான் அர்த்தம். உதிக்கிறவன் ஒளி எடுத்து ராஜாக்கள் கடந்து வருவார்கள்னா, உதிக்கிறவன் பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தின்ல ஆண்டவர் ஆத்துமாக்கள் கடந்து வருவார், ராஜாக்கள் கடந்து வருவார்கள். அதான் அதனுடைய அர்த்தம். இன்னைக்கு ஆவியானுடைய பாதத்தில் நம்ம இருந்து ஆவியானவரே என்னை செயல்படுத்துங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க ஆவியானவரே. பழைய ஏற்பாட்டில் யோசுவா, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார், சூரியனை நிறுத்தினா. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் யாராவது நிறுத்த முடியுதா? கொஞ்சம் நம்ம நிதானித்து அறிவோம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா ஒரு செத்த ஒரு சிறுவன் இறந்து போனான், மரித்து போனான், அவனை உயிரோடு எழுப்புறான். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நாம் என்னைக்கு மரித்தோரை உயிர்ப்பிக்கிறோமா? குருடர்களை பார்வையை செய்ய முடியுதா? புதிய ஏற்பாட்டில் வாழுகிறதான ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார், பேதுரு அநேக அற்புதங்களை செய்தார், பவுல் அநேக அற்புதங்களை செய்தார். மரித்தோரை உயிர்ப்பித்தாங்க, குருடர்கள் பார்வையை பண்ணினார்கள், சப்பானை எழுந்து நடக்க பண்ணினார்கள், முடவர்கள் எழுந்து ஓடினார்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார். இன்றைக்கு அப்படிப்பட்ட அற்புதங்கள் நம்ம செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லி நாமே நிதானித்தருவோம். நம்மளால செய்ய முடியும். நம்ம செய்ய முடியாத காரணம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ள இல்லாததுனால தான். ஜெப வாழ்க்கை இல்லை. 6 மணி நேரம் ஜெபித்தார்கள் என்று சொன்னேன் ஆரம்பத்தில். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:15 3 மணி நேரத்தில் பேதுரு எழுந்து, அப்போஸ்தலர் நடபடிகள் 4:1 9 மணி வேலை 6 மணி நேரம் ஜெபிக்கிறதுனால 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்தில் வர வேண்டும். தேசத்தின் தளபதியை மாற்றி அமைக்கிற அதிகாரத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு அதற்கு தேவன் கொடுத்ததான அதிகாரங்கள் ஆளுங்க. நீங்க ஜெபிக்கிறதான ஜெபம் உங்களுடைய முழங்கால் தேசத்தின் தளபதியை மாற்றும்.
தேசத்தின் தளபதியை தேவன் மாற்ற உங்களுடைய ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். உங்கள்கிட்ட வேற என்ன பணத்தை பொருள் எதிர்பார்க்கல. தேவன் எதிர்பார்க்கிறது உங்களுடைய முழங்கால், உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய அபிஷேகம் நிறைந்த அந்த 6 மணி நேரம் அந்த அபிஷேகம் நிறைந்த அந்த அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த 6 மணி நேரம் ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 6 மணி நேரம் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனுடைய அறிந்து கொள்ளுங்க அந்த வார்த்தையின்படி நீங்கள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறீங்களான்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறதா அந்த அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் தம்முடைய வல்லமையால் உங்களை நிரப்புகிறார். எப்படி ஒரு செல்போன் நம்ம சார்ஜ் கரண்ட்ல மாட்டி சார்ஜ் பண்றோமோ, சார்ஜ் ஆனவன அந்த எத்தனை மணி நேரம் வேலை செய்தோ, அதே போல தேவனிடத்திலிருந்து நம்ம அபிஷேகங்களை வல்லமைகளை பெற்று உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, வெற்றியுள்ள ஊழியம் செய்வதற்கு தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். தேவனுடைய அழைப்பும் கிருபை விரகளும் மாறாதவே என்று வேதவசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல அப்படிங்கிறார் ஆண்டவர். கிறிஸ்துவினுடைய ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல. இன்னைக்கு நம்ம தேவனுடைய அபிஷேகத்தை வேத வசனத்திலிருந்து நான் பேசுறேன். வேத வசனத்திலிருந்து வெளியில பேசல. வேத வசனத்துல எத்தனை வசனங்களாலும் உங்களுக்கு தாரேன். தேவனுடைய வார்த்தை அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஆவியில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. நீங்க ஆவியில அனலாயிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம். ஆவியில் அனலாய் இருக்கிறது என்னன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அனலாயிருந்து தேசத்துல ஒரு வெற்றியுள்ள ஊழியத்தை செய்ய வேண்டும், ஜெயமுள்ள ஊழியத்தை செய்ய வேண்டும், விடுதலையின் ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அதான் ஆவியான எதிர்பார்க்கிறார். நீங்கள் அனலாயாவது குளிராயாவது இருந்தால் என் வாயினது வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் சொல்றாரு, நீங்கள் அனலாயாவது குளிராயாவது இருந்தால் என் வாயிலிருந்து உங்களை வாந்தி பண்ணி போடுவேன். ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியத்தை செய்யுங்கள் ஆண்டவர் சொல்றார். ஆவியில் அனலாயிருந்து ஆண்டவருக்காக ஒரு உலகத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும், ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஏன்னா ஆதாமை உருவாக்கும் பொழுது அவருடைய சிந்தையை, அவருடைய ஆளுகை தன்மையை, அவருடைய உருவாக்குகிற சக்தியை அவனுக்குள்ள வைத்து உருவாக்கினார். ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள, ஜீவன் அவனுக்குள்ள இருந்து வெளியே போயிட்டு சுவாசம் மட்டும்தான் இருந்துச்சு. அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால அந்த பரிசுத்த ஆவியார் அவனை விட்டு வெளியில போன பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பொழிந்தருளுகிறார். ஒவ்வொரு மனிதருக்குள்ள வந்து ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்க இடம் கொடுத்தால் அவர் இடம் ஆண்டவர் வந்து உங்களை வாசம் பண்ணுவார். இதோ வாசல் படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்ல ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்க இடம் கொடுப்பீங்களா? இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறார். நீங்க அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 9 வரங்களை குறித்து போடப்பட்டு இருக்கிறது. 5ஆம் அதிகாரம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் 9 கனிகளை குறித்து போடப்பட்டிருக்கு. ஆண்டவரே, இந்த வரங்களால் என்னை நிரப்புங்க, கனிகளால் நிரப்புங்கள் சொல்லி யார் தாகத்தோடு வாஞ்சையோடு கேட்கிறீங்களோ ஆண்டவர் உங்களை சகல வரங்களினாலும் கனிகளினால் உங்களை நிரப்ப அவர் உண்மையிலவராயிருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனவர மனுபுத்திரம் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வேதவசனம் சொல்கிறது. நம்ம கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டால் நான் அதை செய்வேன் அப்படிங்கிறார் யோவான் 14:14. இன்னைக்கு நம்ம தேவன் கொடுக்கிறதான அந்த அபிஷேகம், தேவன் கொடுத்ததான அந்த வல்லமை, தேவன் கொடுத்த அந்த வரங்கள், தேவன் கொடுத்த அந்த கனிகளை நம்ம பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிற யாரா இருந்தாலும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு வேதத்தில் போடப்பட்டு இருக்கிறது. நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டாமா? ஆண்டவர் கேட்கிறாரு சீஷர்கள்ட்ட கெத்செமனி தோட்டத்தில் வச்சு 1 மணி நேரமாவது நீங்க விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? நீங்கள் எங்கள் கற்றுத்தந்தபடியே பெற்றுக்கொண்டோம் என்று ஜெபியுங்கள், பெற்றுக்கொண்டோம் என்று ஜெபியுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுத்தந்தபடியே இந்த JTK டிவியினுடைய இந்த உபவாச ஜெப வேளையில் இந்த ஜெப விண்ணப்பங்களில் எல்லாம் எங்கள் கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தந்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசித்து இந்த கடைசி இந்த ஜெப வேளையில் இந்த கடைசி ஜெப விண்ணப்பமாக வேலை இல்லாத திண்டாட்டம், வேலை வாய்ப்புகள் அதிகம் இல்லாமல் இந்த நாளில் இளைஞர்கள் மத்தியில் தேவரீர்
இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைகளுக்காக, எங்கள் தேசம் சந்திக்கிற இந்த வேலை இல்லாத பிரச்சனைகளுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உங்கள் சமூகத்தில் நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பாதையை காட்டுவீராக. வேலை இல்லாத வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாதையை காட்டுவீராக. தற்கொலை, வேலை இல்லையே, வருமானம் இல்லையே என்று தற்கொலை செய்து கொள்பவர்களுக்கு மத்திய ஆண்டவரே, அவங்க அந்த தற்கொலை எண்ணத்திற்கு போகாதபடிக்கு ஒரு வேலை வாய்ப்பை எங்கள் தேசத்திலே நீர் இன்னும் அதிகமாய் தர வேண்டும் என்றும், சோர்ந்து போயிடாதபடிக்கு இந்த ஜெப வேலையில் நாங்கள் வேலை இல்லாத வாலிபர்களுக்காக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். தேவரீர், நீர் அந்த வாய்ப்புகள் எங்கள் தேசத்திற்கு அநேக வாலிப பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு புள்ளி விவரத்தின்படி கடந்த ஆண்டிலே தற்கொலை, வேலை இல்லையே, வருமானம் இல்லையே என்று தற்கொலை செய்து கொண்டவர்கள் 42,000 பேர் மரிச்சிருக்கிறாங்கப்பா. தேவரீர், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. இந்த நிலை எங்கள் இந்த அவல நிலை எங்கள் தேசத்தை விட்டு மாற வேண்டும். வேலை இல்லையே, வருமானம் இல்லையே என்று 42,000 இளைஞர்கள் தற்கொலை பண்ணி இருக்கிறாங்க. 23,200 குடும்ப பெண்கள் தற்கொலை செய்திருப்பதாக ஆண்டவரே பார்லிமெண்ட்டில் கவர்மெண்ட் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலை மாறணும்னு நாங்கள் இந்த இடத்துல எங்களுக்கு தந்திருக்கிற இந்த உபவாசித்து நாங்கள் எங்களால் இயன்ற அளவு ஒரு வேளை உபவாசித்து நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலும், வாங்கிய கடனை திருப்ப கொடுக்க முடியாமலும், பேங்க் லோன் போட்டு அதை கட்ட முடியாதபடிக்கும், பேங்க்ல இருந்து ரைடு வந்துடுவாங்களே, ரொம்ப அவமானப்படுத்திடுவாங்களே, கடன் கொடுக்க முடியலையே, வீட்டில் இருக்கிற ஜாமானை நான் தீட்டு போயிடுவாங்களே, எல்லார் மத்தியிலையும் நம்மளை தலை குனிய வச்சிருவாங்களேன்னு பயந்து போய் தேவரீர் அந்த பேங்க் லோன் கட்ட முடியாமலும், கல்வி லோன் கட்ட முடியாமலும் கூட தேவரீர் அநேக பேர் சூசைடு, தற்கொலை பண்ணுவதை நாங்கள் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவரீர், நீர் இதையெல்லாம் எடுத்து போட வேண்டும் என்று நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த அருமையான ஜெப வேலைக்காக எங்கள் தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி, ஒருவேளை உபவாசித்து இந்த ஜேடிகே டிவியில் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமையை நீர் எங்களுக்கு தந்து, இப்படிப்பட்ட ஆண்டவரே முக்கியமான காரணங்களுக்கெல்லாம் நீர் எங்களை ஜெபிக்க ஆண்டவரை வைப்பதற்காக எங்கள் தேவனுக்கு நாங்கள் தலைகளை தாழ்த்தி நாங்கள் பணிந்து கொள்கிறோம். பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமலும், தேவரீர் தொழில் பிஸ்னஸ்க்கு ஆண்டவரே அவங்க முதல் போட முடியாமலும், அப்படி நிறைய பேர் அதில் ஆண்டவரே தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும். சத்துருவானவன் இன்னும் கொஞ்ச காலம்தான், சத்துருவானவன் தனக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று தேவரீர் அவன் அநேக பேரை தற்கொலைக்கு நேராக கொண்டு போயிட்டு இருக்கிற இந்த நாளிலே நாங்கள் இந்த உபவாச வேலையில் இந்த வாலிப பிள்ளைகளுக்காக, குடும்ப பெண்களுக்காக பேங்க் லோன், இன்னும் அநேகமாக எதுலனா லோன் எடுத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாயின்னு கடைசியில் உங்கள் வசனத்தின்படி நீங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் இந்த ஜெப வேலையில் கெஞ்சி கேட்கிறோம். வேலையில் திண்டாட்டம் இயேசுவின் நாமத்தினாலே ஒளியட்டும். ஆண்டவரே, தற்கொலை செய்பவர்களுடைய எண்ணிக்கை குறையட்டும். நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Itu